வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், டெக்னீஷியன் அனைவருக்கும், ப்ளஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜிவி அண்ணா, எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அப்படி பழகாத எப்போ நான் ரெக்கார்டிங் தேட்டர் வந்தாலும் கூட பிறந்த தம்பியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தான் அவர் பழகுவார். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா சூடோட சூடு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து ஹாப்பிராஜ் டீமுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலி ஜஸ்டின் பிரபாகரன் சார், 2 இசையமைப்பாளர்கள். ஏன்னா ரெண்டு சிங்கத்தை கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு அங்கே எப்படின்னா நல்ல பேரோட எலிமினேஷன் ஆகாத இருக்கலான்னு பார்த்தா, இந்த டீம் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காகவே 30 நாளில் எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க போல். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படி தான் நினச்சிருக்காங்கண்ணே. வந்தவொடனே சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நான் எப்போ நீங்கள் பாடணுன்னு தான் நினச்சேன், 30 நாளில் வருவீங்கன்னு பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு சேதனை கிட்ட திட்டலாம் வாங்கி அவர் எதிர்க்க சொல்லலான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டார். மரியா சார் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார், ஜெயகாந்தன் சார், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்தி ரொம்ப நன்றி கீர்த்தி. கவின் ரொம்ப நன்றி. எல்லாரும் இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி. பாட்டு வந்து இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, பாட்டு லிரிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வாயை அசைக்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாட்டு ஒர்க் பண்ணோம். என்னங்க சார் ஜஸ்டின் சார்? ஏன்னா ஆல்ரெடி லிரிக் பண்ணியாச்சுன்னா, லிரிக் ஷூட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி வாயை அசைச்சிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அது அவ்வளோ தூரம் போவானான்றாரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு வேற என்ன ரெக்கார்டிங்க. இல்லை வினோத், இது இப்படி பண்ணிக்க, நீங்கள் என்னென்ன வாயை அசைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாடல்கள் எழுதினேன். நிறைய ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டில் ஒரு உக்லைன் தான் இருக்கும். இந்த பாட்டில் வந்து எல்லாமே உக்லைனாக இருக்குது. 110 காத்தர மச்சான், 1000 பத்தர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற, அக்கடை துக்கட லக்கட மச்சி லடிக்கி ஆத்மே கையில் போச்சு, கே ஒன்னா தும்கோ உன் கழுத்தை போச்சுன்னு அமுக்கோ அப்படின்னு ஒரு வரும். மை பேபி இது வந்து ஹீரோயின் வந்து ஹிந்தி அப்படின்றதுனால மை பேபி கே போல்தா, யா மாமியா ஊ ஆத்தா, தூங்கி அந்த ஃபோன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணவோ அப்படி வச்சு. ஆனால் குச்சு ஓத்தாக்கெல்லாம் அதுலேயே இருந்தது சார். அதை ஜஸ்டின் நான் வந்து அதை இன்னும் இதை மாற்றிலாமான்னு கேட்டார். வாடா சார், அது வந்து அதில் கை வைக்காதீங்க, அது அழகாக ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது, அப்படியே விட்டுருங்கண்ணா. நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய தம்பி மணி வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நான் இந்த பாட்டு ஒய்ஃபுக்கிட்டே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு நான் பாடணும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி டீமும் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினச்சிருக்கீங்க. மரியா ரொம்ப நன்றி மரியா. இவருக்கு வந்து நிறைய பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். விஜய் டிவியில் சரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூப்பா. உன்னுடைய உக்லைன் வந்து உன்னுடைய இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உன்னுடைய ஸ்டெப் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த மேடையை பயன்படுத்திக்கணும். நிறைய பெரிய ஆள்லாம் வந்திருக்கீங்க. அடுத்த படத்துக்கு எதனா பாடணும், பாட்டு எழுதணும்னா கூப்பிடுங்க. இல்லைங்க, இருக்கிற மேடையை பயன்படுத்திக்கணும். என்ன கவின்? ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. எது மைண்ட்ல வெச்சுக்கங்க. யாரை பயன்படுத்தணும்? தேங்க்யூ ஜஸ்டின் சார், ரொம்ப நன்றி. நிறைய அதே மாதிரி சாரி ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். மெலோடி ஒன்று வந்ததுண்ணே. ஏன்னா பெரிய சிங்கராக பாட வைப்பாங்கன்னு நினச்சேன். எதுக்கு நீயே பாடு அப்படின்ட்டு என்னை மெலோடி பாட வச்சார். நான் நிறைய மெலோடி பாடிருக்குன்னு தெரிஞ்சு அவர் பாட வச்சார். முதல்ல ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. இயக்குனருக்கும் தயாரிப்பாளர்கள் 2 பேருக்கும் அப்புறம் விஷயத் குறிப்பாக இந்த நட்பு குழுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி எங்கிட்டே இருக்கணும், அவங்க அந்த நட்பு அப்படியே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதன் பிறகு என்றும் இனிய ஜிவி சார். ஆமாம், எனக்கு ஜிவி சாருக்கும் இனிய நண்பன் ஜஸ்டிக்கும் நிறைய ஒற்றுமைகள் நான் பார்ப்பேன். பண்பு ரீதியாக 2 பேர்கிட்டையுமே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அதில் ஒன்று என்னென்னா, அந்த மனிதனாகவே இருப்பது. நான் ரொம்ப வியந்துக்கிட்டே இருக்கிறது ஒன்று, அது கற்றுக்கணும்னு நினைக்கிறது ஒன்று. ஜிவிக்கிட்டையும் சரி, ஜஸ்டிக்கிட்டையும் சரி. அதே மாதிரி அவங்களோட இசையிலையுமே நம்ம இந்திய மண்ணினுடைய அந்த ஆன்மா இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் மேற்கத்திய இசையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்ககிட்ட இருந்தாலுமே, அவங்களுடைய அடிநாதமாக ஒவ்வொரு பாட்டுலேயுமே, அது ஜனரஞ்சகமான பாட்டாக இருந்தாலும் சரி, மெலோடியான பாட்டாக இருந்தாலும் சரி, இந்திய மண்ணினுடைய அந்த தாளமும் அந்த பண்ணும் இடையோடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காலத்துக்கும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். என்றைக்கோ ஜிவி சார் போட்ட மதராசப்பட்டினம் பாட்டு இன்றைக்கும் நம்ம கேட்குறோம்.
ஜிவி போட்ட பண்ணையாரும் பத்துமணி பாட்டு இன்னைக்கும் என்னுடைய மனைவியோடு அந்த பாட்டு நான் கேட்குறேன். அதுதான் ரெண்டு பேருமே சொல்கிறேன். ரெண்டு பேர்ட்டும் அந்த ஒற்றுமை இருக்குது. காலத்துக்குமே அது இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த மனிதத்தன்மையிலிருந்து இந்த இசை வந்துட்டு இருக்கிறதுனால தான். ரொம்ப நன்றி. இதே மாதிரி இசை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். மற்றபடி என்னுடைய நண்பர் கூட்டம் சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த படத்தில் எழுதினவங்க, நண்பன் விவேக், நண்பன் சாரதி, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். சாரதி போன பாட்டு ஜஸ்டினோட சிறையில் நீலோத்தின்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தார் சாரதி. கேட்ட மாத்திரத்தில் நம்மளையும் அறியாமல் ஒரு மயிர்கூச்சிறுதல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது அந்த பாடல் வரிகளில் நிகழ்ந்தது. சாரதிக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்தி நிறைய பாடல்கள் எழுதணும், நிறைய பேர் சாரதிக்கு வாய்ப்புகள் தரணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப்பும் அவ்வளோ ஆழமும் நேர்த்தியும் கொண்ட ஒரு பாடலாசிரியர் அவர். அதே மாதிரி நண்பன் விவேக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சி சொல்லிக்கிறேன். அத்தனை பேருக்குமே, ஒட்டுமொத்த பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கேமராமேனுக்கு, எடிட்டருக்கு, தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்குமே ஒரு ரசிகனாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மரியா, அது இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பார்த்த மாத்திரத்தில் தெரிஞ்சு ரொம்ப ஆழமாக என்ன நெருக்கமாக பழக ஆரம்பிக்கல. ஆனால் மனிதன் எதையுமே தன் போக்கில் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் சோலாக இருக்கார். அப்படியே இருங்க நீங்களும். ஆமாம், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தொடர்ந்து நிறைய படங்கள் சென்சிட்டிவாக பண்ணுங்கள். இந்த படத்தில் நான் எழுதின பாடல், அது பாடல் இல்லை வெளியான பிறகு, படமெல்லாம் வெளியான பிறகு தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நுட்பமான உணர்வை பேசக்கூடிய பாடல் அது. மரியம் ஐயா, உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தாங்க வருது. இந்த படத்தில் நான் எழுதிய பாட்டுமே கூட எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டு எழுதின பாட்டு தான். ஆமாம், ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய கலை இருக்கு இல்லையா, அதை நேரில் பார்க்கும்போது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால அது பேச வர மாட்டுது. ஜிவி சார் அந்த ட்ரைலரில் வந்து திட்டிட்டு அப்புறம் ஃபோனில் வந்து மரியாதை கொடுப்பார்ல, நான் அப்படி இல்லைங்க ஐயா, நான் நேரில் அப்பாவை திட்டுவேன், அப்படி ஒரு ஆள். இந்த படம் மூலமாக நானும் எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டோம்னா அந்த பாடல் அது நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்த பிறகு நாம் பேசுவோம். அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஜெயவர்தா ப்ரோ அண்ட் ஜெய்காந்த் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் மரியா ப்ரோ, என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாண்டேஜ் சாங்குன்னு தான் என்னை கூப்பிட்டாங்க உள்ளோ. சரி ஓகே, ஒரே ஒரு சாங் தான் போல இருக்குன்னு வந்தேன். எனக்கு டெஸ்ட்டு வச்சாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கு வேணுமா ஃபோக்கு, இது ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸு, அப்புறம் மாசம் எதனா வேணுமா மாசம், அது அப்புறம் ஹூக்குக்கு வேணுமா ஹூக் ஸ்டெப்புக்கு ஒரு சாங்கு, அந்த மாதிரி 6 பாட்டுமே கொடுத்துட்டாங்க. எந்த டெபியூ மாஸ்டருக்கும் இது கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ஐம் ஸோ பிளெஸ்ட். தேங்க்யூ பிரதர், என்னை நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஜிவி சார் நான் ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட்டுக்கு ரொம்ப பயந்துட்டு போனேன். என்னை ஒரு 6 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 5 மணிக்கெலாம் போய் உக்காந்துட்டேன் செட்லேயே. ரொம்ப பயந்துட்டே போனேன். ஐயோ எப்படி ரிசீவ் பண்ணுவார், நம்ம ரொம்ப சின்ன பையனாச்சு, எப்படி இதெல்லாம் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி பயந்துட்டே போனேன். பட் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப இதுவாக, அவர் நிறைய பெரிய பெரிய மாஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எதுவுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காட்டாமல் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். இப்படியாப்பா, இதுவாப்பா, ஓகேப்பா, சூப்பர்ப்பா, நைஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணி ஆடினார். அண்ட் அந்த பிளாக் கலர் கோட் ஷூட்டில் அந்த மாலெல்லாம் போட்டு ஒன்று, அது என் ஃபேவரெட். அதில் வந்து தெரிச்சிட்டாரு. நான் ரொம்ப ஹாப்பி, செம்ம ஹாப்பி. அது அந்த பிளாக் வந்து பிளாஸ்டாக இருக்கும் தியேட்டரில் பார்க்குறதுக்கு, பயங்கரமாக பண்ணிட்டாரு. அண்ட் கௌரி மேம் வந்து எப்போ என்ன செட்டில் பார்த்தாலும், நீயா அந்த சாங்கோட இன்னும் முடியலையா, நீ மறுபடியும் வந்துட்டே இருக்கேன். ஏன்னா படம் ஃபுல்லாக அந்த 6 சாங்குன்றதுனால அடிக்கடி போயிடுவேன். எல்லா ஸ்கெடியூலுமே நான் போயிடுவேன். என்னை பார்த்த உடனே இன்னைக்கு சாங்கே இல்லையே நீ ஏன் வந்து அப்படின்னா, அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பார் மரியா ப்ரோ, அங்கே ஒரு பிட் இருக்கும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க, ஆனால் சூப்பராக ஆடிடுவாங்க, அதுக்கப்புறம் பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நான் சாருக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி தருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜார்ஜ் சார் வந்து க்யூட்டாக அந்த துரு சாங்கில் வந்து ஸ்பாட்டில் அப்போவே அவர் வந்து கேட்டார், ஒரு ஹுக் போடும் இங்கேயும் அப்படின்னு. ஸோ அதை அழகாக கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணார் சார். எனக்கு ரொம்ப பெருமை சார் நான் உங்களுக்கு கொரியோ பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் கவின்னா கூட வந்து நான் டாடாவில் ப்ரொமோஷனல் சாங் ஒன்று ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கார்டு இல்லாதனால நான் ஒர்க் பண்ணல. அண்ணே கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவோம். எல்லாரையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கவின். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மணி. ஆல் தி பெஸ்ட். எஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள்.